எல்லா மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் என்றாலும் தை கிருத்திகைக்கு என்று சிறப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வருடம் வரக்கூடிய தை கிருத்திகை என்பது கூடுதல் சிறப்பை தரக்கூடியதாக திகழ்கிறது. இந்த வருடம் தை கிருத்திகை என்பது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தை மாதத்தின் 24ஆம் தேதி வருகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த எண்ணாக 6 திகழ்கிறது என்று நம் அனைவருக்குமே தெரியும். ஆங்கில தேதியின்படி 6ஆம் தேதி தை கிருத்திகை வருகிறது. தமிழ் மாதத்தில் 24ஆம் தேதி வருகிறது. இதன் கூட்டுத் தொகையும் 6 தான். அனைத்தும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இந்த தை கிருத்திகை நாளன்று குபேர வாழ்க்கை வாழ்வதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றிதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். தை குபேர கிருத்திகை முருகப்பெருமானை குருவாகவும் நாம் வழிபாடு செய்வோம். அதற்கு சான்றுதான் குருஸ்தலமாக திகழக்கூடிய திருச்செந்தூர். மேலும் சிவபெருமானுக்கு குருவாக இருந்து உபதேசித்தவர்தான் முருகப்பெருமான் என்பதற்கு சான்றாக சுவாமி மலையும் திகழ்கிறது. அதனால் முருகப்பெருமானை நாம் குருவாக வழிபாடு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட குருவிற்கு உகந்த கிழமையான வியாழக்கிழமையோடு தை கிருத்திகை வருகிறது என்பதும் ஒரு கூடுதல் சிறப்புதான். அந்த வியாழக்கிழமை குபேரருக்குரிய கிழமை என்பதால் அன்றைய தினத்தில் நாம் முருகப்பெருமானை இந்த முறையில் வழிபாடு செய்ய குபேர வாழ்க்கை உண்டாக்கும். இதற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். மாலை 6 மணிக்கு இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். இதற்கு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்காக 6 நிறங்களில் இருக்கக்கூடிய மலர்களை வாங்கிக் கொள்ளுங்கள். அதேபோல் 6 விதமான நெய்வேத்தியங்களையும் தயார் செய்து கொள்ள வேண்டும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை பயன்படுத்தி கூட 6 விதமான நெய்வேத்தியங்களை நாம் தயார் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு முன்பாக நட்சத்திர கோலம் வரைந்து அதில் 6 மா விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அன்றைய தினம் சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. சண்முகா அர்ச்சனை என்று கூறக்கூடிய அர்ச்சனையை இந்த 6 மலர்களை வைத்து முருகப்பெருமானுக்கு நாம் செய்ய வேண்டும். இப்படி வழிபாடு செய்துவிட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்பவர்களுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானின் அருளால் பலவிதமான முன்னேற்றங்கள் உண்டாகும். மேலும் நாம்